புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் நமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பண்பை பறைசாற்றும் பாரத கதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து கதைகள் போட போகிறோம். எழுதியவங்க பெயர் பார்த்தீங்கன்னா டாக்டர் அருட்கவி கே ராமு அவர்கள் எழுதியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வாங்க கதையை பற்றி பார்ப்போம். பண்பை பறைசாற்றும் பாரத கதைகள். கணபதி காப்பு. தந்தத்தை தான் ஒடித்து தரணிக்கு விந்தை தனகா விவரிக்க வந்துதித்த சிந்தைமகிழ் சிவன்மகனே வந்து நிந்தையிலா கருத்தருள் கணநாதனே. பகுதி 1. கௌரவர்கள் யார்? கங்கையில் தோன்றிய கன்னி அக்காலத்தில் வடமாநிலங்களை பற்பல மன்னர்கள் தோன்றி அருளாட்சி செய்து வந்தனர். அப்படியாக தோன்றிய ஒரு சிறந்த தேசமே அஸ்தினாபுரம் என்னும் நகரமாகும். அத்தி என்ற அரசனால் உருவாக்கப்பட்ட நாடே அத்தினாபுரம் எனும் அழகிய நகர். அதன் வழிவந்தவன் குரு எனப்பட்டவன். அவன் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு பற்பல நன்மைகளை செய்து வந்தான். நீதிநெறி தவறாமல் அரசாண்ட பெருமைக்குரியவராய் திகழ்ந்தோங்கினார். அத்தகைய பெருமை பெற்று கௌரவமாக வாழ்ந்து வந்தவர்கள் கௌரவர்கள் என்று வழங்கப்பட்டனர். அந்த வழிவகையை பின்பற்றி தோன்றி அருளாட்சி புரிந்தவருள் சிறந்தவராக கருதப்பட்டவர்தான் சந்தானு என்று அழைக்கப்பட்டார். அத்தகைய கௌரவர் வழியில் வந்த சந்தானு கங்காதேவியை மணம் செய்ய விரும்பினார். அப்போது கங்கை என்னை அவனை பார்த்து பலத்த கொக்கரிப்புடன் புன்னகை புத்திட்டார். மன்னன் மலைத்தபடி நின்றான். உடனே கங்கை, சகல நலனும் நல்லாட்சி செய்து நற்புகழ் எய்திடும் நின்னை யான் மணப்பதில் பெருமை அடைவேன். ஆனால் நான் யார், என்னுடைய பெயர் என்ன என்று சிறிதும் சிந்திக்காமலும் அது பற்றி என்னிடம் கேட்டறியாமலும் நீங்கள் எடுத்த முடிவை நான் ஏற்கிறேன். ஆனால் பிறகு உன் பெயர் என்ன, ஊர் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன என்ற எந்த ஒரு வினாவையும் நீயோ உன்னை சேர்ந்தவர்களோ கேட்க முயலவும் கூடாது. அதுபோலவே நான் என்ன செய்கிறேன், ஏன் செய்கிறேன், எதற்காக செய்கிறேன், எப்படி செய்கிறேன் என்றும் யாரும் கேட்கவே கூடாது. மேலும் நான் செய்யும் எந்த ஒரு செயலையும் தடுக்கவோ வீணாக கேள்விக்கணைகளை தொடுக்கவோ கூடாது. தவறிக்கூட ஏன் இப்படி நீ செய்கிறாய் என்று நீயும் உன்னை சார்ந்தவரும் எப்போதும் எப்படியும் கேட்கக்கூடாது. அப்படி யாராவது கேட்க முற்பட்ட மறுநிமிடமே நான் உன்னை விட்டு விலகி வந்து விடுவேன். இந்த வினாவிற்கு விடையளித்தால் மட்டுமே உன்னை மணப்பது பற்றி யான் சிந்தித்து பதிலளிப்பேன் என்றாள் கங்கை மாதா. மன்னனும் அவளுடைய அன்பு கட்டளைகளை ஏற்றிட துணிந்தான். பிறகு இருவரும் மணந்து மகிழ்ந்திட்டனர். மணவாழ்வின் மனம் வீசியது. கங்காவும் அன்புடன் அரசருக்கு சேவை செய்ய துவங்கிவிட்டாள். ஆனால் மன்னனுக்கு மனதில் மட்டும் குழப்பம் இருந்த வண்ணம் இருந்தது. ஆகவே அவள் ஏன் அப்படி கேட்டாள் என சந்தானுவுக்கு புரியாத பெரும் புதிராகவே இருந்து மனதை துளைத்து வந்தது. அப்போது கங்கைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதனை கொண்டு சென்று கங்கையில் விட்டெறிந்து விட்டாள். அவருடைய புதிருக்கு விடை கிடைத்திட்ட மறுகணமே அரச வாரிசான ஆண்மகவை ஆற்றில் எறிந்தது கண்டு பதறிப்போனான். ஆனால் அவன் செய்த கொடுஞ்செயலை கொஞ்சமும் அதட்டி கேட்கவே இல்லை. ஆத்திரத்தை அடக்கி அன்பு காட்டி மனதை தேற்றிக்கொண்டு வாழ்ந்தான். ஆத்திரமும் துக்கமும் வந்தபோதிலும் சிறிதும் காட்டிக்கொள்ளாமல் இருவினை ஒப்பு வந்தவனை போல் சந்தானு மாறியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. பிறகு இன்பமும் துன்பமும் ஒரு எல்லையளவிற்குத்தான். பிறகு மறதி என்னும் மாயத்திரையால் மறைக்கப்பட்டு மயக்கத்தில் மறக்கவும் செய்தான். அதன் பிறகு பிறந்திட்ட மற்றொரு ஆண் குழந்தையையும் கங்கையில் இட்டுவிட்டு திரும்பினாள். அதனையும் தட்டி கேட்க முடியாமல் அனலில் விழுந்த புழுவாய் துடித்தான். அவன் செய்திட்ட வாக்கு அவனை தடுத்தாட்கொண்டது. இப்படி 7 மழலைகளையும் மாய்த்து விட்டான். தேவவிரதன் தோன்றிய கதை. 8வது குழந்தை கருத்தரித்திட்ட வேளையில் அரசன் வெகுவாக மனவருத்தம் அடைந்தான். மந்திரிமார்களும் மக்களும் மன்னனை சாடினர்.
குலவாரிசுகளை அழிப்பது மன்னர் மரபிற்கு உகந்ததல்ல என்று கதறினர் மக்கள். எனவே இந்த அராஜகத்தினை அணையிட்டு தடுக்கவும் திட்டமிட்டனர். அரசரும் அம்மக்கள் கருத்தை மகேசன் கருத்தாய் மதித்தார். பிறகும் 8வது ஆண் குழந்தையே பிறந்தது. வழக்கம் போல் கங்கையில் போட்டிட கொண்டு செல்லும் போது மன்னன், நில், எங்கே செல்கிறாய்? இதென்ன கொடுமை? தொடர்ந்து செய்யும் இந்த அநீதியை கேட்கவே கூடாதா? யார் நீ? மோகினியா? பேயா? பிசாசா? இனிமேலும் உன்னுடைய அடாத செயலை அனுமதிக்கவே மாட்டேன் என்று வெகுண்டெழுந்து கோபத்துடன் காட்சியளித்தான் மன்னன். அப்போது கங்கையானவள் கலகலவென சிரித்தாள். உடனே, அரசே, விதி வலியது, அதனை வென்றிட எவராலும் இயலாது என்பதற்கு நீயே இலக்கணம் காட்டிவிட்டாயே. நானே சொல்லுகிறேன், கேளுங்கள் என்று வரமாக தன் செயலில் இருந்த உண்மையை விளக்கிடத் துணிந்தாள் கங்கை. தேவருலகில் 8 வசுக்கள் இருந்தனர். அவர்கள் தங்களுடைய மனைவியர்களோடு உல்லாசமாக வலம் வந்தனர். அப்போது வசிஷ்டருடைய குடிலுக்கு விஜயம் செய்தனர். காமதேனுவினுடைய கன்று அழகில் சிறந்து விளங்கியது. எனவே அதனை அடைய பிரபாசன் என்பவனுடைய மனைவி மிகவும் விரும்பினாள். அதனை அடைய நினைக்க துணிந்தாள். அது வசிஷ்டருடையது, அவரும் இல்லை. இதனை கவர்ந்தால் விபரீதம் வரும் என்றான். அவள் கேட்கவில்லை. உடனே தன்னுடைய மனைவியின் விருப்பத்தினை பூர்த்தி செய்ய வேண்டி அவன் அந்த நந்தினியை கவர்ந்து சென்றான். வசிஷ்டர் குடிலுக்கு வந்ததும் நந்தினியை காணாது திகைத்தார். எனினும் அவருடைய சிறப்புடைய சிந்தனையால் நந்தினி இருக்கும் இடம் அறிந்தார். உடனே சாபமிட்டார். அட்டவசுக்கள் அனைவரும் பூமியில் போய் பிறக்க வேண்டும் என்றார். பிறகு அட்டவசுக்களும் மன்றாடினர், மன்னிக்க வேண்டினர். வசிஷ்டர் சாபத்தை விலக்கிட முடியாது. நீங்கள் எழுவரும் பிறந்ததும் இறந்தும் மறுபடியும் மானுலகம் வரலாம் என்றார். ஆனால் பிரபாசன் மட்டும் நீண்ட நாள் உலகில் வாழ்வான் என்றார். திருமணமும் ஆகாது என்று சாபத்தை பூர்த்தி செய்தார் வசிஷ்டர். உலகில் உயிர்கள் தோன்றிட ஒரு தாயின் மடி தேவைப்பட்டது. எனவே அவர்கள் அனைவரும் கங்கையை வேண்டினர். அவரும் ஒப்புக்கொண்டார். பிறகு அதன்படியே அவர்களும் எழுவரும் விண்ணுலகு எய்தினர். அதன்படியே அட்டவசுக்களின் வேண்டுதலை ஏற்று அவர்கள் பிறந்ததும் கொன்றேன். ஆனால் 8வதான இவன் தேவவிரதன் என்ற பெயரோடு நீண்ட நெடுங்காலம் வாழ்வான். எனவே இவனை உன்னால் சிறப்பாக வளர்க்க முடியாது. நானே வளர்த்து தக்க சமயத்தில் கொண்டு வந்து உன்னிடம் சேர்ப்பிக்கிறேன். கவலைப்படாமல் சென்று வருக என்று குழந்தையுடன் கங்கை மறைந்தாள். அதன்படியே மன்னனும் அவளுடைய வாக்கை திருவாக்காய் கொண்டு அரண்மனைக்கு திரும்பினான். கங்கை மாதா தன் குழந்தையை நானொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அருமையாய் வளர்த்து வந்தாள். அவனுக்கு எல்லா கலைகளையும் கற்பித்தாள். 64 கலைகளையும் ஆழ்ந்து கற்று கருணை மிகு பேராளனாக திகழ்ந்தோங்கினான் தேவவிரதன். 15 ஆண்டு நிறைவடைந்தது. மன்னன் வருகையை காணாத சிறுவன் சீர்பாயும் அணையை தன்னுடைய சிறிய வில்லால் அம்புவிட்டு அடைத்தான். அந்த வாலிபனை கண்ட மன்னன் அதிர்ந்து போய் கண்கொட்டாமல் பார்த்தான். அப்போது கங்கை மாதா அவன் முன் தோன்றி, அச்சிறுவன் வேறு யாரும் இல்லை, நம்முடைய மகன் தேவவிரதனே ஆவான். அவனுக்கு ஆயக்கலைகள் அனைத்தும் கற்பித்தாகிவிட்டது. இனி இவனை தாங்கள் அரண்மனைக்கு அழைத்துச் செல்லலாம் என்று கூறினார். தேவவிரதன் வசிஷ்டர்களின் அருணாசியும் பரசுராமருடைய வில்வித்தையும் பரிபூரணமாய் உணர்ந்தவன். இவனே சிறந்த வீரன். இவனுக்கு நிகர் இனி இப்புவியில் எவரும் இலர் என்றாள். பிறகு தேவவிரதனிடம் உண்மையை எடுத்துரைத்து குருவருள் துணையோடு திருவருள் கூட்ட தன் மகனை மன்னருடன் மகிழ்வோடு வாழ்த்தி அனுப்பி வைத்தாள். பிறகு கங்கை மாதா எப்போதும் போல் வானுலகம் வந்து பலரும் அறிய பிறகு தேவவிரதனுக்கு யுவராஜர் பட்டம் சூட்டினார். பட்டாபிஷேகமும் தடபுடலாக அரச போகத்துடன் அனைவரும் மகிழ்ந்து கொண்டாடும்படியே நடந்து முடிந்தது. சில ஆண்டுகளும் நகர்ந்தன. தேவவிரதன் பீஷ்மரானது. சாந்தானு என்ற மன்னன் ஒரு நாள் யமுனை ஆற்றங்கரையில் உலா வந்து கொண்டிருந்தார். அப்போது அவர் சென்ற திசையிலிருந்து நல்ல சுகந்தம் வாடை வீச தொடங்கியது. அந்த மனம் எங்கிருந்து வருகிறது என்று மன்னன் சிந்தித்தான். பிறகு மனங்கமலும் பகுதியை நோக்கி மன்னர் சென்றார். எதுவும் காணப்படவில்லை. மாறாக ஒரு பெண் மட்டும் இருந்தாள்.
அவன் மீதிருந்து தான் அத்தகைய நறுமணம் கமழ்கிறது என்பதை அரசன் அறிந்தான். அவள் ஒரு அழகிய பதுமையை போல் காட்சியளித்தாள். வட்டமான முகம், வில் போன்ற புருவம், சங்கு போன்ற கழுத்து, நத்தை தவழ்ந்தது போன்ற காதுகள், யானை துதிக்கையை போன்ற தொடைகள், வாளை தண்டன இரு கரங்களில் மின்னும் வளையல்கள், முத்தன பல்வரிசை, நெற்றியில் மரகத திலகம், அத்தனை அழகோ அழகு. அவளிடம் இருந்து தான் மனம் மறிகிறது என்பதை மன்னன் உணர்ந்தான். அவளை மெல்ல நெருங்கினான். அவளுடைய தாய் தந்தையர், பிறந்த ஊர் மற்றும் பல விவரங்களையும் கேட்டறிந்தான். அவளுடைய பெயர் சத்தியவதி என்றும் அவள் செம்பட குலத்தை சேர்ந்தவள். குலத்தொழில் மீன் பிடித்தல். அவள் ஒரு மீனவ தலைவனின் மகள் என்பதையும் அறிந்திட்டான். அரசர் அப்பெண்ணை மனம் செய்ய வேண்டும் என்று விரும்பினான். அந்த வேளையில் மீனவ தலைவன் அங்கு வந்தான். அவனிடம் தன்னுடைய விருப்பத்தினை வெளியிட்டான். இருப்பவர் மன்னர் என்பதை அறிந்த மீனவத் தலைவன் வணங்கி உரிய மரியாதையை தந்தருளினான். அப்போது தலைவன், மன்னர் பெருமானே, தங்களுக்கு நாட்டை ஆளக்கூடிய வயதில் ஒரு மகன் இருக்கின்றான். அவனே உமக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்கும் தகுதி படைத்தவன். தங்களுக்கு பிறகு என் மகனின் நிலையும் அவளுக்கு பிறக்கும் பிள்ளைகளுடைய நிலையும் என்னாகும்? ஆகவே என் மகள் வயிற்றில் பிறக்கும் பிள்ளைகளுக்கே தாங்கள் பட்டமளிப்பதாக இருந்தால் தங்களுடைய விருப்பினை யான் உடனே பூர்த்தி செய்ய காத்திருக்கிறேன் என்றான். மன்னன் தன்னுடைய மகனான தேவவிரதனை பற்றி சிந்திக்கலானான். அவன் அழகுடையவன், அறிவுடையவன், வீரமிக்கவன், திறமையோடு எதையும் செய்யும் ஆற்றல் கொண்டவன். அத்தகையவனை விடுத்து இன்னொருவனா? தேவையில்லை என மனதை திடப்படுத்தி கொண்டு அரண்மனைக்கு திரும்பி வந்துவிட்டார். மன்னர் மீனவ தலைவனிடம் ஏதும் பேசாமல் மெல்ல திரும்பினார். ஆனால் சத்தியவதியின் எழிலார்ந்த மேனி அவன் முன் தோன்றி காதலை ஏற்படுத்தி வதைத்தது. காதலர்களுக்கு ஏற்படும் நோய்கள் இவரையும் பற்றியது. அதனால் அவர் யாரிடமும் நன்றாக பேசவில்லை, சாப்பிடுவதில்லை, எந்த பணியிலும் அக்கறை காட்டவில்லை. ஏதோ சிந்தை பிரமை பிடித்தவர் போல் மனதில் குழப்பத்துடன் பெரும் பாரத்தை சுமந்தபடி உலவிக் கொண்டிருந்தார். அரசர் உறக்கமற்று இருப்பது கண்டு தேவவிரதன் சந்தேகித்தார். உடனே தேரோட்டியிடம் கேட்டு எல்லா விவரங்களையும் அறிந்து கொண்டான் தேவவிரதன். உடனே மீனவ தலைவனை அணுகி எல்லா விவரங்களையும் கேட்டறிந்து அவனுடைய புரியாத புதிருக்கு தக்க விடை புகர்ந்தான் தேவவிரதன். மீனவ தலைவன், இளவரசே, தங்களை பகைத்து கொண்டு நாளை எனது பேரப்பிள்ளைகள் இந்த நாட்டை ஆள முடியுமா? அதனால் தான் அரசரிடம் நான் அப்படி கேட்டுவிட்டேன். அது தவறா? கூறுங்கள் இளவரசே. நாளை எனது குழந்தைகள் அரசாள வேண்டும் என்ற பேராசையால் நான் அப்படி கேட்டுவிட்டேன். மன்னியுங்கள் பிரபு என்றான். தேவவிரதன் அறிவிற்சிறந்தவன். உடனே, தலைவனே, உன் மகளை என் தந்தைக்கு அவர் விருப்பப்படியே திருமணம் செய்து வைத்திடுங்கள். இளவரசராக பட்டம் பெற்ற நான் கூறுகிறேன், தனக்கு இந்த நாட்டை ஆளும் ஆசை இல்லை. தங்களுடைய மகளின் வயிற்றில் பிறக்கும் குழந்தைகளே இந்த நாட்டை ஆளட்டும் என்றார். மீண்டும் தலைவன், தங்களுடைய திருவாக்கின் மீது எனக்கு நம்பிக்கையுண்டு என்றாலும் என்று இழுத்தான். தாங்கள் தந்தை மேற்கொண்டுள்ள பாசத்தால் இப்படி செய்கிறீர்கள். ஆனால் நாளைக்கு தங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளும் பேரப்பிள்ளைகளும் இதனை ஏற்று வழி நடப்பார்களா என்றான். அரசகுமாரன் தலைவன் கரத்தை பற்றியபடி, என் உயிர் உடலில் இருக்கும் வரை நான் எந்த பெண்ணையும் மனதாலும் தீண்ட மாட்டேன், இது சத்தியம் என்றான். இந்த வேளையில் வானிலிருந்து மலர் மாறி பொழிந்தது. பீஸ்மா, பீஸ்மா, பீஸ்மா என்று மும்முறை குரல் ஒலித்தன. பீஸ்மர் என்றால் அசாதாரணமான செயலை செய்திட்ட பேரறிஞன் என்பதாகும். தலைவன் தன் மகளை பீஸ்மரிடம் ஒப்படைத்தான். பிறகு சத்தியவதி அரண்மனையை அடைந்தாள். அரசர் நடந்திட்ட செயலையெல்லாம் அறிந்து பிறகு அச்செயலுக்காகத்தான் மிகவும் வருத்தமடைந்திட்டார். பீஸ்மர் அவசரப்பட்டு எனக்காக உன் வாழ்க்கையை பாழாக்கி கொண்டு சபதம் செய்து விட்டாயே. அக்கால மன்னர்களுடைய வாக்கு இறை வாக்கினை ஒத்ததாயிருக்கும். அதன்படி மன்னன் பீஸ்மர், நீ எப்போது விரும்புகிறாயோ அப்போது மரணமடைவாய். உன் பெயர் மாபெரும் காவியத்தில் இடம்பெறும். சரித்திரச் சான்று பெற்று திகழ்ந்தோங்குவார் என்று ஆசீர்வதித்தார். உடனே தந்தைக்கு புத்திமதி கூறி சத்தியவதியை திருமணம் செய்து வைத்தான். சத்தியவதிக்கு மீனவ தலைவன் கூறியது போலவே இரு புதல்வர்கள் பிறந்தனர். அவர்களில் ஒருவன் சித்ராங்கதன், மற்றொருவன் விசித்திர வீரியன் என்பவராவார்கள். முதல் மகனுக்கு பீஸ்மர் பட்டம் கட்டி சித்ராங்கதனை அரியணையில் ஏற்றினார். அவன் கந்தர்வருடன் போர் செய்து மாண்டான். பிறகு அடுத்த வாரிசான விசித்திர வீரியனுக்கு பட்டம் கட்டினார் பீஸ்மர். அவனுக்கு உறுதுணையாய் இருந்து ஆட்சி பொறுப்பினை நன்கு கவனித்து வந்தனர். அக்காலத்தில்
காசியை ஆண்டு வந்த மன்னர்களில் தலை சிறந்தவன் காசிராஜன் ஆவான். அவனுக்கு 3 பெண்கள் இருந்தனர். அவர்களின் பெயர்கள் முறையே அம்பை, அம்பிகை, அம்பாலிகை என்பதாகும். மேற்படி அரசகுமாரிகள் 3வருமே பேரழகியர்கள், சிறந்த குணவதிகள், கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியவர்கள், மகா புத்திசாலியானவர்கள். அம்பை என்பவள் என் சௌபல நாட்டு மன்னனை விரும்பினாள். அது காசிராஜனுக்கு தெரியாது. ஆனால் அவள் தன் மகன் 3வருக்கும் ஒரே சமயத்தில் சுயம்பரம் நடத்திட திட்டமிட்டார். அதன்படி சுயம்பர ஏற்பாடுகளையும் செய்தார். அரச குல சுயம்பரம் என்பதால் எல்லா நாட்டு மன்னர்களும் ஒன்று கூடினர். அவர்கள் அனைவரையும் போட்டியில் வென்று 3வரையும் அழைத்து வந்தார் பீஷ்மர். சால்வன் தெரிந்த மட்டும் தொடர்ந்து வந்தான். முடிவில் இயலவில்லை. 3வரையும் விசித்திர வீரியனுக்கே திருமணம் செய்ய ஏற்பாடுகளை செய்தார். பிறகு அம்பை தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தாள். அவள் விருப்பப்படியே பீஷ்மர் அவளை சௌபல நாட்டுக்கு பல்லக்கு பரிவாரங்களுடன் பாதுகாப்பாய் அனுப்பி வைத்தார். ஆனால் சால்வனோ அம்பையை வரவேற்று ஆதரவு காட்டவில்லை. மாறாக அவளிடம் பீஷ்மர் தன்னை வெற்றி கொண்டு உன்னை கொண்டு சென்றதை அத்தனை அரசர்களும் அறிவார்கள். ஆகவே நான் உன்னை ஏற்றால் இவ்வுலகம் என்னை ஏசாதா என்றான். நீ அதனை சுயம்பர மண்டபத்திலேயே சொல்லி இருக்க வேண்டும். அதை விடுத்து நீயும் சுயம்பரத்தில் பங்கு கொண்டது தேவ வழக்கத்துக்கு மாறான செயல் அல்லவா? ஆனால் நான் உன்னை துரத்தி வந்தபோதும் நீ மௌனமாயிருந்து விட்டாய். அப்படி இருக்க ஒரு சத்திரியனான நான் உன்னை ஏற்பதென்பது இயலாததாகும் என்றான். அது கேவலமான செயல் என கூறி திருப்பி அனுப்பி வைத்து விட்டான் சால்வன். அம்பை வேறு வழியின்றி அஸ்தினாபுரம் வந்து சேர்ந்தாள். அதற்குள் அவளுடைய தங்கையர் 2வரும் விசித்திர வீரியனை மணமுடித்து மகிழ்ந்திருந்தனர். அம்பை சால்வன் சொன்ன அனைத்தையும் பீஷ்மரிடம் ஒளிவு மறைவின்றி அறிவித்து விட்டாள். பீஷ்மர் விசித்திர வீரியனிடம் கேட்டபோது அம்பை நாடறிய சால்வனை விரும்பி சென்றாள். அனைவரும் என்னை ஏளனம் செய்வர், எவரும் மதிக்க மாட்டார்கள் என்றான். உடனே அம்பை, நான் மாலையிட இருந்த சால்வனையும் என்றீர்கள், அதனால் தான் விருப்பம் நிறைவேறவில்லை. எனவே என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றார். பீஷ்மர் தான் ஏற்கனவே செய்த சபதம் செய்த செய்தியை விளக்கி கூறினார். ஆகவே நான் சத்தியத்தை மீற முடியாது. என் தம்பிக்காகத்தான் நான் உன்னை கொண்டு வந்தேன் என்றார் பீஷ்மர். உடனே பீஷ்மர் மறுபடியும் நீ ஏற்கனவே விரும்பிய சால்வனிடமே சென்று கேள் என்று அனுப்பிவிட்டார். அவன் சால்வனிடம் சென்றபோது அவனும் அதே காரணத்தை கூறி மணக்க மறுத்துவிட்டார். அம்பை தன்னுடைய விருப்பத்தை முன்னமே தன் தந்தையிடம் சொல்லியிருக்க வேண்டும், அல்லது சபையில் விளக்கி இருக்க வேண்டும். துரத்தி வரும்போது உண்மையை பீஷ்மரிடம் கூறியிருக்க வேண்டும். இப்படி இடி இருண்ட நாகமாய் நொந்த மனத்துடன் இருந்தாள். ஆனால் அம்பை மறுபடியும் பீஷ்மரிடம் வேண்ட பீஷ்மர் தன்னுடைய தம்பியான விசித்திர வீரியனிடம் மன்றாடினார். இப்படி 6 ஆண்டுகள் திரிசங்கு சொர்க்கமாய் யாருடைய நிழலிலும் இல்லாமல் தனித்தே இருந்தாள் அம்பை. பிறகு பீஷ்மர் மீது கோபம் கொண்டாள். பின் வழிவகை அறியாத அம்பை தீமூட்டி நடுவில் நின்று அழகு தெய்வமான ஆறுமுகனை வேண்டினாள். ஆறுமுகன் முருகன் அவள் முன் தோன்றி என்றும் ஆடாத தாமரை மலர் ஒன்றை வழங்கினான். அப்போது கந்தக்கடவுள், மகனே, நான் தந்த இந்த மாலையை யார் அணிந்து கொள்கிறார்களோ அவர்களால் மட்டுமே பீஷ்மரை வெல்ல முடியும் என்று கூறினார். முருகன் பின்னர் மறைந்து விட்டார். அம்பையும் அழகனின் சொற்படி பீஷ்மரை எப்படியாகிலும் பிறர் வழியே வீழ்த்திட திட்டமிட்டாள். அதன்படி எல்லா நாட்டரசர்களையும் அணுகி தன்னுடைய விருப்பத்தை எடுத்துரைத்தார். எவரும் அவளுடைய செயலுக்கு செவிசாய்க்க மறுத்தனர். பீஷ்மர் பெருமகான், அவரை எதிர்த்து நிற்க எவரும் தயாரில்லை. எல்லோரும் கைவிட்ட நிலையில் இறுதியாக துருபதனுடைய அரண்மனையை அடைந்து தன் விருப்பத்தை வெளியிட்டாள். துருபதராஜனும் போரிட மறுத்தமையால் மனம் நொந்த நிலையில் நிலை குலைந்தவளாய் தான் பீஷ்மரை பழிவாங்கும் திட்டம் பலிக்கவில்லை. எனவே அத்தாமரை மாலையை அந்த அரண்மனையில் ஓர் இடத்தில் மாட்டிவிட்டு வந்துவிட்டாள். பின்னரும் அவள் மனம் அமைதி பெறவில்லை. எனவே மக ரிஷிமார்களிடமும் அந்தணர்களிடமும் முறையிட்டாள். அவள் அடைந்திட்ட அவமானமும் துயரமும் அவள் முன் மலரும் நினைவா நிழலாயின. பிறகு சிலர், பரசுராமர் தந்தை சொற்படி தாயையே கொன்றவர், அவர் திருமாலின் திரு அவதார புருஷர், நீ அவரிடம் தஞ்சமடைந்தால் உனது கேள்விக்கு விடை கிடைக்கும் என்று உறுதியோடு கூறு அனுப்பினர்.
அம்பை பிறகு பரசுராமரிடம் சென்று நடந்தனவை அனைத்தையும் கூறி தனக்கு நடந்த நிலையையும் விளக்கி பழிதீர்க்கும் நோக்கினையும் விளக்கினாள். பீஷ்மரை அவசியம் வெற்றி கொண்டாக வேண்டும் என்று மன்றாடினாள். ஆனால் பரசுராமரோ, மகளே, உன்னை பற்றி சால்வனிடமே பேசி உன்னை அவளோடு சேர்த்து வைக்கிறேன், வா என்றார். பரசுராமர் இதனை கேட்ட அம்பை மேலும் சினமடைந்தாள். எந்த ஒரு பெண்ணும் வேறு ஒரு ஆணிடம் தன்னை மணந்து கொள்ளும்படி வேண்டுவதென்பது பாரத பண்பாட்டில் இல்லை. அது அவமானமானதாகும். அதிலும் வேறு ஒருவருடைய பரிவான அணுகுமுறையினால் சிபாரிசும் கேவலமானதாகும் என்று எண்ணினாள். பிறகு தனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு காரணமான பீஷ்மரை கொல்வதே தன் குறிக்கோள் என்றாள். அதன்படி பரசுராமரும் பீஷ்மரும் சண்டையிட்டனர். பரசுராமர் இறைவனே ஆனாலும் பீஷ்மர் தன் தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியிலிருந்து அணுவளவும் பிழாமல் நடக்கின்றபடியாகையால் அவர் விரும்பும் போது மட்டுமே அவரால் இறக்கும் வரம் பெற்றிருப்பதாலும் மாசுபடாதவராய் விளங்கியதாலும் அவரை பரசுராமராலும் வெல்ல இயலவில்லை. பாஸ்மரோதாயகத்தின் பிறப்பிடம் சத்தியத்தின் பிரதிபிம்பம். பக்திக்கு முன் பகவானும் தோற்பது உண்மை. பிதிர்பக்திக்கு முன் தெய்வங்களாலும் ஏதும் செய்ய முடியாது என்பது இதன் மூலம் அறியலாம். பிறகு அம்பை சிவனை குறித்து தவம் செய்ய இமயம் சென்றாள். அங்கு அவள் அருமையான தவம் செய்தாள். மறுபிறப்பில் பீஷ்மர் உன்னால் கொல்லப்படுவார் என்று கூறினாள். பிறகு காமம், குரோதம், துயரம் என்ற பற்பலவற்றை சுமந்த அவள் தீயை மூட்டி தன்னை அதற்கு இரையாக்கி கொண்டாள். பிறகு துருபதன் மகளாய் பிறந்தாள். அங்கு முற்பிறப்பில் அருளால் அங்கு மாட்டப்பட்ட மாலையை எடுத்து தான் அணிந்து கொண்டாள். பிறர் தொடவே பயந்திட்ட இம்மாலையை எடுத்து அணிந்து பீஷ்மருக்கு எதிராயிருக்கும் உனக்கு இந்த அரண்மனையில் தங்கும் இடமில்லை, எந்த தகுதியையும் நீ இழந்து விட்டாய் என கூறி காட்டுக்கு அனுப்பிவிட்டான் துருபதன். அதன் பின்னர் அவள் அங்கு சென்று மீண்டும் கடும் தவமியற்றி ஆணாக மாறினாள். அவள் சிகண்டி என அழைக்கப்பட்டான். அது காஷ்மீரத்தில் உள்ளது. தற்போது அப்பகுதி கண்டிவனமாகும். பாரத போரின் போது 10வது நாளில் கண்ணபிரான் அருளான கிணங்க அவள் போர்க்களத்தில் புகுந்தாள். அதனால் அர்ஜுனன் முன்னின்று கண்ணன் தேர்வோட்ட பீஷ்மரை அம்பு கொண்டு படுக்க வைத்தான். பிறகு பீஷ்மர் தரையில் வீழ்ந்தவுடன் சிகண்டியாய் மாறி பிறந்த அம்பையின் பழி உணர்ச்சி மாறியது என்றும் அறிந்தனர் அனைவரும். இந்த பகுதி இத்துடன் முடிகிறது. அடுத்த பகுதியில் மீண்டும் பீஷ்மரையும் சிகண்டியையும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். நன்றி.